எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமன் வர்மன் பேசுறேன். நேற்று தைலாபுரத்துடைய ஆஸ்தான குருவாகவும் வன்னியர்களுடைய மாபெரும் குல துரோகியாகவும் திமுகவுடைய மாபெரும் கைக்கூலியாக இருந்துகிட்டு வன்னியர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எவ்வளவு தூரம் முன்னேற விடாம எப்படியெல்லாம் வன்னியர்களுடைய வாழ்வியல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மண்ணை அள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டு காலமாக பண்ணிட்டு இருக்கிற ஜி.கே. மணி அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்கிறாரு. அந்த பிரஸ் மீட்டில் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்போனி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பகை இருந்துச்சு, அது உங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னும், இதையெல்லாம் தாண்டி நான் தான் சுகாதாரத்துறை அமைச்சராக ஆக்கன, அப்பொழுது மிக மிக பார்த்தீங்கன்னா எதிரியாக அன்போனி அவர்களுக்கு இருந்தது யார் அப்படின்னா காடுவெட்டியார் அவர்கள் தான். அவரு தான் பார்த்தீங்கன்னா ஒருபோதுமே நீங்க ஆக்கக்கூடாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரத்துல மிகப்பெரிய ஒரு சண்டையை போட்டாரு. அந்த சண்டையை சமாதானம் பண்ணது நான் தான், ஜி.கே. மணி ஆகிய நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவ்வளவு நேர்த்தியாக எவ்வளவு பார்த்தீங்கன்னா தூரம் பொய்ய பேச முடியுமோ அவ்வளவு நேர்த்தியான ஒரு பொய்ய பிரஸ் மீட்ல பேசியிருக்கிறாரு. இந்த சம்பவம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அனைவர்கள்கிட்டையும் நேற்றிருந்து ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. உண்மையாகவே இது எல்லாம் நடந்திருக்குமா, நடந்திருந்தா என்ன மாதிரியான மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள நிகழ்ந்திருக்கும், இதையெல்லாம் தாண்டி மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இப்படி பேசிட்டு இருப்பாரா அப்படின்னு பல கேள்விகள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நேற்றிலிருந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்கப்படுது. அந்த கேள்விகளுக்கும் வன்னியர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு எழுந்திருக்கிற பல கேள்விகளுக்கும் இந்த காணொலி மூலமாக சில பதில்கள் கொடுக்கத்தான் வந்திருக்கேன். இதையெல்லாம் தாண்டி உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஜி.கே. மணி அவர்கள் பேசின பேச்சையும் அண்ணன் பாலு அவர்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு எதிராக சில விஷயங்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறாரு. அந்த ரெண்டு விஷயத்தையும் முதல்ல ஒட்டுமொத்த பாமக மற்றும் வன்னியகுல சத்திரியர்களும் பார்த்துருங்க. பார்த்த பிற்பாடு விமலோர்வன் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த காத்திருக்க. இன்னைக்கு அன்புமணி இன்னைக்கு எல்லாம் பேசுறாரு, அவருக்கு திறமை இருக்குது, பேசுறாரு. எப்படி மத்திய அமைச்சரானாரு? ஆனா ஒருத்தர் இது கொஞ்சம் தடையா இருக்கிற மாதிரி தெரியுது, அவரையும் கூட்டிட்டு வச்சு பேசுங்கன்னாரு. அப்புறம் அவரு, நான், எங்க ஐயா 3 பேரும் பேசணும். இப்போ அவரு கூட இருந்தவர் என்ன சொன்னாருன்னா, ஐயா சத்தியங்கிறது ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு, அதுலயும் இந்த சத்திரிய வம்சத்தினுடைய சத்தியம் மாறாதுங்கிறது கடந்த கால வரலாறுல சொல்லுது. நீங்க சத்திரிய வம்சத்தில் பிறந்தவர் தலைவராக வேற இருக்கிறீங்க, நீங்க சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, சரிதான் நீ சொல்றது, இந்த மணிக்கிட்ட சொல்லு அப்படின்னாரு. மணிதான் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு. அது யாருன்னு பேர் சொல்லணுமா? சொல்லக்கூடாது, இது வரைக்கும் சொல்லல, நிறைய பேருக்கு அது தெரியும். அவரு எங்களோடு இருந்த மறைந்த மாவீரன் ஜே. குரு, அவரு அதில் உறுதியா இருந்தார். அதாவது எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது சார். அவர் ஒரு 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 விஷயம் சொல்கிறார், ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்ட போது சின்னையா அவர்களை அவருக்கு மத்திய அமைச்சர் அவருக்கு நாடாளுமன்ற எல்லாத்துக்கும் நான் தான் செஞ்சேன். இது பல முறை சொல்லி எங்களுக்கெல்லாம் காது புளிச்சு போச்சு, அது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்ட போது அதை சமரசம் செய்வதற்காக நான் மிக மிக கடுமையாக பாடுபட்டேன்னு சொல்கிறார். நான் இப்போ கேட்குறேன், ஜி.கே. மணி அவர்களை பார்த்து கேட்குறேன், பிரச்சனை ஏற்பட்டு ஐயாவும் சின்னையாவும் சந்திக்க முடியாத சூழல் ஏற்பட்ட பிறகு எத்தனை முறை நீங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை பல முறை சந்தித்தீர்கள், பல முறை மீண்டும் மீண்டும் போய் உட்காந்து பேசுனீங்க. எத்தனை முறை மருத்துவர் சின்னையாவை நீங்கள் சமாதானத்திற்கான பேச்சுவார்த்தையை எத்தனை முறை நீங்கள் நடத்துறீங்க? ஒன்று சொல்லுங்கள். ஒரு முறை கூட ஐயா சின்னையா அவர்களை சந்திக்கல, அவரோட பேசுறல. அவர் ஐயா அவரோட போயிட்டு அங்கே உள்ளே இருந்துக்கிட்டு அங்கே ஐயா அவர்களை ஸ்க்ரூ பண்ணி விடுறதும், தூண்டி விடுறதும், அங்கே தூபம் போடுறதும், எண்ணெயை ஊற்றுறதும், இந்த வேலையை தான் செஞ்சுருக்காரு. நான் பகிரங்கமாக சொல்கிறேன். அனைத்து பாமக சொந்தங்களும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜி.கே. மணி அவர்களுடைய உருட்டும் அதற்கு அண்ணன் பாலு அவர்கள் பேசின அந்த பதிலும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஜி.கே. மணி அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருக்கிற அன்போனி ராமதாஸ் அவர்களை சுகாதாரத்துறை அமைச்சராக மாத்துறதுக்கு மிகப்பெரியதாக பார்த்தீங்கன்னா நான் போராடினேன். ஏன்னா
மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கிட்ட ஒரு மாபெரும் சத்தியத்தை பண்ணிட்டாரு. என்ன சத்தியம் அப்படின்னா, நான் எந்த காலத்திலையும் நானோ என் குடும்பத்தை சார்ந்தவர்களோ பதவிக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தியம் பண்ணிட்டாரு. அந்த சத்தியம் பண்ணதை மீறி வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களை வந்து சுகாதாரத்துறை அமைச்சரை ஆக்குனதுக்கு மிக முக்கிய காரணம் நான் தான் அவ்வளோ பெரிய போராட்டம் வந்து பண்ணேன். அந்த நேரத்தில் ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயமாக காடுவெட்டியார் அவர்கள் ஐயா நீங்க ஆக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகாக ஒரு பொய்ய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுக்கும் மிகப்பெரிய வந்து பகையை அவ்வளவு லேசா வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியுமோ அவ்வளவு அழகா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல உருவாக்கி விட்டுருக்கிறாரு ஜி.கே. மணி. அதாவது இத்தனை ஆண்டு காலமாக இந்த சம்பவம் நிகழ்ந்தது அப்படின்னு நாம கேள்விப்படும் பொழுது நம்மளுக்கு இவ்வளவு தூரம் வந்து யோசிக்க தோணுது அப்படின்னா, இந்த இரண்டு புறமும் மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் உயிரோடு இருந்த போதும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கும் பொழுதும் இந்த ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் ஜி.கே. மணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து ஊதி ரெண்டு பேர் மத்தியில எவ்வளவு பெரிய வன்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா விதைச்சிருப்பார் அப்படின்னு இந்த பிரஸ் மீட் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த பக்கம் போய் இவரையே வந்து ட்விஸ்ட் பண்ணியிருந்து அந்த பக்கம் போய் வந்து பார்த்தீங்கன்னா அவரையே ட்விஸ்ட் பண்ணியிருப்பாரு. புரியுதுங்களா? இந்த பக்கம் போய் அன்புமணி அவர்கள் கிட்ட நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக்கிறதுக்கு நான் தான் முழு முயற்சியோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியும், இன்னொரு புறம் வந்து மருத்துவர் ஐயா அவர்கள்கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க பேச்சு தான் கேட்கிறேன், குரு அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை அமைச்சராக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா போராடுறாரு அப்படின்னு அவரை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணியும், இந்த பக்கம் வந்து மீண்டும் வந்து அன்புமணி அவர்கள்கிட்ட இல்ல குரு அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாத்தி வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் நின்று இவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருக்கிறன்ற போர்வையில அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே மிகப்பெரிய ஒரு ட்ரிகரை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி விட்டுருக்கிறாரு அன்னைக்கு. புரியுதுங்களா? இதை அவங்க நம்பியிருப்பாங்க. புரியுதுங்களா? அன்புமணி அவர்களை நம்பியிருப்பாரு, ஐயா அவர்கள் நம்பியிருப்பாங்க, ஏன் மாவீரன் அவர்கள் கூட நம்பியிருப்பாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இருந்திருந்தா என்ன நிகழ்ந்தது, என்ன விஷயம் நிகழ்ந்தது அப்படின்னு எல்லாமே தெள்ள தெளிவா தெரிஞ்சிருக்கும். இதையெல்லாம் தாண்டி மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இருந்திருந்தா இன்னைக்கு கட்சி இந்த நிலைமைக்கே போயிருக்காரு, ரெண்டா ஆயிருக்காது. மருத்துவர் ஐயா அவர்கள் உட்காந்துக்கிட்டு இப்படியாப்பட்ட பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்திருக்க மாட்டாரு, எதுவுமே நடந்திருக்காரு. சுமூகமா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாநாடை வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை முழு மாநாடு நடந்ததுக்கு பிறகு பல மாநாடுகள் நிகழ்ந்திருக்கும். வன்னியர் சமூகத்துடைய எழுச்சின்றதை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக மாறி இருக்கும். வன்னியர் மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோடைய அந்த விஷயம் மிகப்பெரியதா மாறி இருக்கும். மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இருந்திருந்தார். நம்முடைய போதாத காலம் அவர் நம்ம கிட்ட இல்லாம போயிட்டார். புரியுதுங்களா? அவர் இல்லாம போனதுனால அன்புமணி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிரியாக மாவீரன் அவர்களை சித்தரிக்கணும் அப்படின்னும், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் அவர்களை மிகப்பெரியதாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல, எங்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டாரு, எங்கிட்ட தான் வந்து பேசினார் அப்படின்னு வன்னியர் மக்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா மெல்லமாக நயவஞ்சக சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கிற ஒரு வேலைகளை தான் இன்னைக்கு வந்து இறங்கி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன் இன்னைக்கு இறங்கி இருக்கிறார் ஜி.கே. மணி அவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 6-7 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன குரல் வித்தியோ பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தில் இருக்கிற அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா விதைச்சு பார்த்துட்டாங்க. ஆனா அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசைகிற மாதிரியே தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த 98% வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக அன்புமணி அவர்களுடைய பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போய் நின்றுட்டாங்க. புரியுதுங்களா? நின்னது மட்டும் கிடையாது, நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மருத்துவர் ஐயாவோ இல்லை அவருடைய குழுவோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த விஷயத்திலையும் தேவை கிடையாது அப்படின்னு வன்னியர் மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் தூக்கியே வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க. புரியுதுங்களா? இதை பொறுத்து கொள்ள முடியாம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மேல போய் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய விருப்ப மனுவை பனையூர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? கட்சி எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு வன்னியர் மக்களுடைய வாழ்வியல வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது மணலள்ளி போட்டுடலாம் அப்படின்னு ஒரு மாபெரும் துரோகத்தை பண்ணிட்டு இருக்கிற இந்த தைலாபுரம் கும்பலால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியல. அதனால தான் பிரஸ் மீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறாங்க. கொடுத்து மாவீரன் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பகை இருந்துச்சு. அந்த பகையை நான் நேரடியாகவே பார்த்தேன், நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை சால்வ் பண்ணேன், நான் எவ்வளோ பெரிய நல்லவன் தெரியுமா, எந்த இடத்துலையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணதெல்லாம் நான்லாம் செஞ்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே யோகியமான விஷயம் தான் அப்படின்னு ஜி.கே. மணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொன்று தொட்டு அப்படியே அவ்வளவு நேர்த்தியா வந்து பார்த்தீங்கன்னா பொய்ய பேசிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் வன்னியர்களும் நாம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜி.கே. மணி அவர்கள் பேசுறதுல மிகப்பெரிய முட்டாள்தனம்.
புரியுதுங்களா? அவர் பேசுறதுல மிகப்பெரிய ஒரு பச்சை பொய், புரியுதுங்களா? ஏன்னா அப்போது இருந்தே மாவீரன் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பகையை வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் உருவாக்கி இருக்கிறார், புரியுதுங்களா? கடந்த 6-7 மாசமாக பெற்ற மகனுக்கும் தந்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் ஒரு பகையை கூட இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கிறாரோ, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் ஒரு பகையை வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அதே போல மாவீரன் ஜெயகுரு அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கிறார். ஏன் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னா, இவங்க இருவரும் மிகப்பெரியதாக வளர்ந்தா ஜி.கே. மணி அவர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைன்றத அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்கிறார், புரியுதுங்களா? எப்படி 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கிறார். அதோடைய பிம்பமாகத்தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஐயா அவர்கள்கிட்டையும் அன்புமணி அவர்கள்கிட்டையும் மாவீரன் ஜெயகுரு அவர்கள்கிட்டையும் மாத்தி மாத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரை பற்றிய ஒரு விஷயத்தை மாத்தி மாத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் ஒரு பகையே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி விட்டுருக்கிறார், புரியுதுங்களா? இவருடைய இந்த பிரஸ் மீட்ல தான் அதெல்லாம் நம்மளால தெளிவா பார்க்க முடியும். எவ்வளவு நேர்த்தியாக பொய்ய பேச முடியுமோ, எவ்வளவு நேர்த்தியாக மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்ற முடியுமோ அவ்வளவு நேர்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலைகளையும் ஜி.கே. மணி அவர்கள் பார்த்துட்டு இருக்கிறார், புரியுதுங்களா? இதை மக்கள் நம்ம புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? ஜி.கே. மணி அவர்கள் மாவீரன் காடுவெட்டியார் அவருடைய பேரை சொல்லிட்டாரு, இதை சொல்லிட்டாரு, அதனால அவர் சொல்றது உண்மைன்னு அப்படின்னா நம்பிடாதீங்க, புரியுதுங்களா? நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுங்களா? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மாவீரன் அவர்களுக்கும் சில பொருந்தாத விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்மளாம் கேள்விப்பட்டோம் தெரியுங்களா? அந்த பொருந்தாத விஷயங்கள்லாம் இருந்ததுக்கு மிக முக்கிய காரணமாக யார் இருந்திருக்கிறார் அப்படின்னா ஜி.கே. மணி அவர்கள் தான் இருந்திருக்கிறார்ன்றது அவருடைய பேச்சின் மூலம் அவருடைய பிரஸ் மீட்டின் மூலம் வந்து பண்ண தெள்ள தெளிவா தெரியுது, புரியுதுங்களா? புரிஞ்சுக்குங்க. யார் வந்து நடுவில் இருந்து இந்த கட்சியோடைய வலிமையை வந்து சதிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது ஜி.கே. மணி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒற்றை நபர் தான் வந்து இவ்வளவு வேலைகளை பார்த்திருக்கிறார், புரியுதுங்களா? அப்படி நைஸா நிலவம் போலவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் எல்லா மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா பேசி எவ்வளவு தூரம் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தள்ள முடியுமோ, அழிக்க முடியுமோ, கட்சியோடைய வலிமையை வந்து பார்த்தீங்கன்னா சிதைக்க முடியுமோ எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறார், புரியுதுங்களா? ஏன்னா நேற்றைய அந்த பிரஸ் மீட்டில் தெளிவாக சொல்றாரு, ஐயா அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டணி விஷயத்திலையும் வந்து கையெழுத்து போட மாட்டாரு, முன்னாடி நானே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டணியும் பேசிடுவேன், கூட்டணியெல்லாம் பேசிட்டு A&B ஃபார்ம்ல கையெழுத்து போட்டுட்டு தான் மருத்துவர் ஐயா அவர்களுக்கே போய் சொல்லுவேன், புரியுதுங்களா? அப்படின்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவு பெரிய இந்த கட்சியோடைய சுகபோக வாழ்க்கைய இத்தனை ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அந்த அனுபவிச்சுட்டு வந்த விஷயத்த கடந்த 3 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களுக்கு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய வன்மத்தோட செயல்பட்டு வெறும் 3 வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்கி தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இன்னைக்கு எல்லா வேலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கிறார், புரியுதுங்களா? நான் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன், நானே போய் கலைஞர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி பேசுவேன், நானே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி பேசுவேன் அப்படின்னு பிரஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு. அதற்கு பிற்பாடுதான் மருத்துவர் ஐயா அவர்களுக்கே தெரியுமா, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையா சொல்லிட்டாரு, உண்மையை சொல்லிட்டாரு வந்து பார்த்தீங்கன்னா ஜி.கே. மணி. இதை நாமெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் இத்தனை ஆண்டு காலமா அனுபவிச்சுட்டு வந்த அந்த எண்ணம் இருக்கு தெரியுங்களா, அதுதான் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்லமாக மருத்துவர் ஐயா அவருடைய காதுகளில் போய் சொல்லி அவரை வந்து பார்த்தீங்கன்னா உசுப்பேத்தி இந்த நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வன்னியர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தவங்க எல்லாம் குலதெய்வமாக வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தை பார்த்தாங்க. தைலாபுரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த சம்மதியும் கிடையாது, அதில் குலதெய்வமே கிடையாதுன்ற அளவுக்கு வன்னியர் மக்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கிட்ட இருந்தோம் ராமதாஸ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு ஜி.கே. மணி என்னும் ஒரு ஒற்றை துரோகி. அந்த விஷயத்தை வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும், தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொலியை பதிவு பண்றேன். ஜி.கே. மணி பேசுறதுல இங்க உண்மையும் கிடையாது, அவர் உருட்டுற பொய்களை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் நம்பாதீங்க அப்படின்னு மீண்டும் ஒரு முறை ஒட்டுமொத்த பாமக மற்றும் வன்னிய சத்திரிய சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் விமலவர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கு. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னிய சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்கட்டும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையனா